வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, எக்ஸ் வலைதளத்தில் சவுக்கு ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ். அந்த பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் ஏடிஎம்கே அப்படின்னு எழுதியிருக்காரு. இலை மலர்ந்தால் மட்டுமே விடியல் பிறக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ முரட்டு அதிமுகவுடைய உடன்பிறப்பு போல சவுக்கு ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலுக்கு பேர் வச்சதும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியுடைய சப்போர்ட்டராக இப்போ இருக்காரு, இந்த சீசனுக்கு இருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பிறகு யாருக்கு சப்போர்ட்டராக போவார், யாருக்கு ஜால்ரா போடுவார் அப்படிங்கிறது தெரியாது சவுக்கு சங்கர். அதனால இப்போதைக்கு அதிமுகவுக்காகவும் எடப்பாடி பழனிசாமிக்காகவும் பேசிக்கிட்டு இருக்காரு சவுக்கு. அதனால சவுக்கு ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் வலைதள பக்கத்துக்கு பேர் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த பேஜ். அதில் மதுராந்தகத்துக்கு பிரதமர் மோடி வந்தார்ல, அப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் கை கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேடையில் இருந்த எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் கொடுக்கல. அண்ணாமலையை கம்ப்ளீட்டாக மோடி புறக்கணிச்சிட்டாரு, இக்னோர் பண்ணிட்டாரு, அண்ணாமலையுடைய பேரையும் உச்சரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கு அந்த பக்கம். அந்த வீடியோவை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கும் கை கொடுக்கல. அப்போ பியூஷ் கோயலை மோடி புறக்கணிச்சிட்டாருன்னு அர்த்தமா? மோடியுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் பியூஷ் கோயல். பியூஷ் கோயலுக்கு மோடி கை கொடுக்காதனால பியூஷ் கோயலை வேணும்னே இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லைல்ல. அப்படி சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது மாதிரி தான் அண்ணாமலைக்கு ஹேண்ட்ஷேக் மோடி பண்ணலை அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக மோடி அண்ணாமலை இடையேயான பாண்டிங்கு ரொம்ப ஆழமான பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடிக்காக தான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே வந்தார் அண்ணாமலை, பிஜேபிக்கு வந்தார். அண்ணாமலை நினச்சிருந்தா கர்நாடகா பாஜகவுக்கு போயிருக்க முடியும். ஏற்கனவே பாஜக கர்நாடகாவில் வளர்ந்துருக்கு, ஈஸியாக பதவியில் போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் அண்ணாமலை செலக்ட் பண்ணது தமிழக பாஜகவை. அண்ணாமலை தமிழக பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி தமிழக பாஜக 3%, 4% தான் ஓட் ஷேர் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 12 விழுக்காடுக்கு அதிகமான ஓட் ஷேர். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பீக்கில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் துவம்சமாக்குனவர் அண்ணாமலை. அண்ணாமலையுடைய இலக்கே என்ன தெரியுமா? மோடி பிரதமராக இருக்கும்போதே தமிழகத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய டார்கெட்டு. அதனால் மோடி அண்ணாமலை குரு சிஷியன் பாண்டிங் ரெண்டு பேருக்கும். எந்த இடத்துலையும் மோடியும் அண்ணாமலையை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க டெல்லியில் இருக்கிறவங்களாம். அதனால் ஹேண்ட்ஷேக் பண்ணாதனால மோடி புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய டம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இதில் சவுக்கு ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு பேர் வேறு அப்படின்னு கலாய்க்கிறாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், பாஜக தொண்டர்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஆஜ் தக் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு 50 கோடி விசிட்டர்ஸ் வந்திருக்காங்களாம். 50 கோடி பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க, தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஆஜ் தக் வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அயோத்தி நகரமே ஒரு பெரிய வர்த்தக நகரமாக மாறிடுச்சு. நிறையா டூரிஸ்ட்டுகள் அந்த நகரத்துக்கு வரதுனால ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய மாநில ஜிடிபியில் அயோத்தி நகரம் மட்டும் 2% கான்ட்ரிபியூட் பண்ணுதான். எவ்வளோ பெரிய பொருளாதார வாய்ப்பை உருவாக்கியிருக்கு பாருங்கள் அயோத்தி கோவில். அதான் டெம்பிள் எக்கானமி அப்படிங்கிறது. டெம்பிள் எக்கானமி அப்படிங்கிறது ஹியூஜ். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். சரியாக அயோத்தியில் ராமர் கோவிலை கொண்டு வந்து பொருளாதாரத்தையும் உயர்த்தியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதா ஆஜித்தக்கூடிய ரிப்போர்ட்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது கனிமொழி இருக்காங்களே, அவங்க 7 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு 113 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. வெறும் 24,000 மக்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடியுடைய தமிழக வருகைக்கு எதிராக பதிவு போட்டிருக்காங்க. பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, அதுவே பதில் கொடுத்துருது. சமஸ்கிருதத்துக்கு 18 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதனால 2500 கோடி ரூபாய் நிதி. தமிழுக்கு வெறும் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒன்றுக்கு ஏற்றவாறு 113 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்பையும் இது மாதிரி தான் ஃபண்ட் அலோகேஷன் நடந்துச்சு. சமஸ்கிருதத்துக்கு அதிகமாகவும் தமிழுக்கு கம்மியாகவும் தான் நடந்துச்சு. இன்னொன்று,
சமஸ்கிருதத்துக்கு 18 பல்கலைக்கழகங்கள் கட்டப்பட்டிருக்குல்ல, அதில் 15 பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது கட்டப்பட்டது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் கூகுள் 2 நிமிஷத்தில் சொல்லிடுது. சந்தேகம் இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அதை விடுங்க, முதல்ல நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 65 ரூபாய்க்கு டீசலு, 75 ரூபாய்க்கு பெட்ரோலு, 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரு, டோல்கேட்டெல்லாம் மூடிடுவோம், விவசாய கடன் கல்வி கடன்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, பேசியிருக்கீங்க. அதை முதல்ல எப்போ நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்னு செக் வைக்கிறாங்க பாஜகவினர். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.